எத்தனையோ கண்டிருப்பார் தலைவன் துன்பங்களை நாங்கள் வென்று வாழத்தானே. ஓ Sorry. Kami.
டபுள் பிச்சை ஆடுங்க. ஆயுதமா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறு வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு 71வது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி
இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலைநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை போராட்டத்தை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன. இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் எந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது, தொடர்ந்து கொண்டாடப்படும். அதே போலத்தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக 50,000 மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த எண்ணம் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இனப்பிரச்சனை தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கருக்களை அடக்குவதற்கு அழிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை வென்றெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. போர்த்துகீசர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து பறை கொடுக்காத எங்களுடைய பருத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமல் தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பாக இருந்தால் எதுவாக இருந்தால் என்ன, அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவும் புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்ற வேண்டும். இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிலே ஒரு பகுதியினரும் இன்றைக்கு சுதந்திரத்தை நாடி நிற்கிறார்கள். ஆகவே சுதந்திரம் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை என்றால் இலங்கை அரசாங்கம் வைக்கிற தீர்வு திட்டம் தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பதை நோக்கி நாங்கள் மீறுநடை போட்டு செல்வதுதான் எங்களுக்கு இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளிலே வாழ்கிற மக்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அதுதான் சுய நிர்ணய உரிமை. அதை விடுத்து தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது. மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுய உரிமை. அதை நோக்கி செல்வதற்கூடாகத்தான் இந்த உலக காலத்து அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழீழத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்திலே மக்கள் தங்கள் ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்திலே இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் எடுத்து, அதாவது பரிகார நீதி அல்லது ஈடுசெய் நீதி, இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி இருக்கின்றன. ஆகவே அதை நோக்கி செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.